அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ராகு கேது பெயர்ச்சி. அதிரடியான அபூர்வ மாற்றங்களை பெறப்போகும் 6 முக்கியமான ராசிகள் எவைன்றத இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். நவ கிரகங்களில் நிழல் கிரகங்கள் என அழைக்கப்படக்கூடிய ராகுவும் கேதுவும் நாளைய தினம் பெயர்ச்சி ஆகிறாங்க. ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த பெயர்ச்சிக்கான பலன்கள் 18 மாதங்கள் நமக்கு கிடைக்கும். இந்த ராகு கேது பெயர்ச்சியினால் 6 ராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க. அந்த ராசிக்காரர்கள் யார், என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்கு லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் ராகு, பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிக்க போறாரு. இதன் காரணமாக வெளியூர் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் வரும். நிறைய ஆன்மீக பயணங்கள், தொழில் ரீதியான பயணங்களை கொடுக்கும். உங்களுக்கு வரவேண்டிய பேமெண்ட் தொகை ஏதாவது பெண்டிங்ல இருந்துச்சுன்னா உடனடியாக கைக்கு வரும். வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு புதிய உத்தியோகம் கிடைக்கும். ஆல்ரெடி ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய இன்கிரிமெண்ட் அல்லது இன்னொரு பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்கும். கடந்த காலங்களில் நீங்க செஞ்ச முயற்சிக்கு அதிரடியான பலன்களை இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க. 5ஆம் இடத்தில் கேது பகவான் வருவதனால பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு சாதகமான வழியில் வந்து சேரும். குலதெய்வ வழிபாட்டை வருடத்திற்கு 2 முறை செய்வதனால இன்னமும் அதிகமான ஏற்றத்தை மேஷராசிக்காரர்களால் பெற முடியும். அடுத்ததாக ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்க போறாரு. 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல கேது பகவான் வரப்போறாரு. இதன் காரணமாக தொழில், உத்தியோகம், வியாபாரம் எதுவாக இருந்தாலுமே அதில் அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க. அதுவும் அனைத்து மாற்றங்களும் முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். நிறைய ரிஷபராசிக்காரர்கள் தற்போதைக்கு ஜாப் செக்யூரிட்டி இல்லாத மாதிரி நீங்க ஃபீல் பண்ணலாம். ஆனால் இந்த மாற்றம் உங்களுக்கு பாசிட்டிவா அமைய போகுதுங்க. மிகவும் பழமை வாய்ந்த கோவில்களுக்கு பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் அமையும். நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த உறவினர்கள் உங்களை தேடி வந்து பேசுவாங்க. பழைய உறவுகளை புதுப்பிக்கும் நேரமாக அமையும். கேது பகவான் 4ஆம் இடத்துல வரப்போறதுனால புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அல்லது பழைய சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் அமையும். எந்த ஒரு புதிய சொத்துக்கள் நீங்க வாங்குவதாக இருந்தாலும் அந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் டபுள் செக் பண்ணிக்கோங்க. செவ்வாய்க்கிழமையில் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பல மடங்காக பெருகி கிடைக்கும். அடுத்ததாக பலன்களை பெற போறவங்க மிதுன ராசிக்காரர்கள். பாக்யஸ்தானமாகிய 9ஆம் இடத்தில் ராகு, தைரியஸ்தானமாகிய 3ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிக்க போறாரு. 9ஆம் இடத்துல ராகு வருவதனால நிறைய பேர் ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளியூர் வெளிநாடுகளுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகும். தொழில் உத்தியோகத்திற்காக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். தந்தை அல்லது தந்தை வழி உறவுகளால ஏதாவது அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. கேது பகவான் தைரியஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல வருவதனால பழைய விட்டு போன காரியங்களை எல்லாம் எடுத்து நீங்க செஞ்சு முடிப்பீங்க. பிசினஸ் பண்றவங்க புதியதாக நீங்க இன்னொரு பிசினஸ் ஆட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. வேலைக்கு போறவங்களாக இருந்தாலும் பார்ட் டைம்ல ஒரு சின்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. 3ஆம் இடத்தில் கேது வருவது நிறைய வெற்றிகளை குவிக்கக்கூடிய பயணங்களை கொடுக்கும். வாழ்க்கையில உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கிடைக்கணும்னு நினைச்சீங்களோ அவை அனைத்துமே இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு கொடுக்கும். புதன்கிழமை தோறும் பெருமாளுக்கு நீங்க துளசியை வாங்கி கொடுப்பது உங்களுடைய வாழ்க்கையில் இன்னமும் அதிரடியான முன்னேற்றங்களை கொண்டு வரும். அடுத்ததாக மிகுந்த பலன்களை பெற போறவங்க துலாம் ராசிக்காரர்கள். 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவான், 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்க போறாங்க. இதன் காரணமாக குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த சலசலப்பு பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். 3வது நபரால் இதுவரை பிரச்சனை இருந்ததுங்க. அந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலக போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. ஒர்க் பிரஷர், ஒர்க் டென்ஷன் எல்லாமே குறையும். வேலை பளு முழுவதுமாக குறையும். பூர்வீக நிலத்தில் வீடு கட்டுவது அல்லது பூர்வீக நிலத்தை வாங்குவது, உங்களுடைய பேர்ல பதிவு செய்வது போன்ற நிகழ்வுகள் நடக்கும். தாய் தந்தை அல்லது தாத்தா பாட்டி வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக வந்து சேரும். துலாம் ராசிக்காரர்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அவர்களுடைய கல்வியில் நல்ல வளர்ச்சி இருக்கும்.
கொடுக்கும். லாபஸ்தானத்தில் கேது வருவது உங்களுக்கு வரவேண்டிய பேமெண்ட் ஏதாவது பெண்டிங்ல இருந்துச்சுன்னா உடனடியாக கைக்கு வரும். கடன் தொல்லை நீங்கும். வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை தாமரை அல்லது மல்லிகைப்பூ நீங்க வாங்கி கொடுப்பது உங்களுடைய பொருளாதாரத்தில் அதிரடியான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக இந்த ராகு கேது பெயர்ச்சியினால் அதிகமான பலன்களை குவிக்க போறவங்க விருச்சக ராசிக்காரர்கள். 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் ராகு, 10ஆம் இடமான கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்க போறாங்க. இதன் காரணமாக நிறைய விருச்சக ராசிக்காரர்களுக்கு தொழில் உத்தியோகத்துல அதிரடியான முன்னேற்றங்கள் ஏற்பட போகுதுங்க. தற்போதைக்கு வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல கம்பெனியில நல்ல சேலரியோட உங்களுக்கு வேலை கிடைக்க போகுதுங்க. வெளிநாடு வெளியூர் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் மனதை அறிந்து செயல்படுவாங்க. நிறைய விருச்சக ராசிக்காரர்களுக்கு வீடு மாற்றம், இடமாற்றம், ஜாப் லொகேஷன் சேஞ்ச்னு நிறைய மாற்றங்களை கொடுக்க போகுதுங்க. வீட்டு மனைகள் இருக்கிறவங்களுக்கு அதில் வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். 10ஆம் இடமான கர்மஸ்தானத்துல கேது வருவது நிறைய பழமையான கோயில்களுக்கு நீங்க சென்று வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நீண்ட நாளைய நண்பர்கள் உறவினர்களை சந்திச்சு அவங்களோட மனம் விட்டு பேசுவீங்க. பழைய உறவுகளை புதுப்பிக்கும் நேரமாக அமையும். மாதத்தில் ஒரு திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லி நீங்க அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத முன்னேற்றங்கள் ஏற்படும். அடுத்ததாக அதிக பலன்களை குவிக்க போறவங்க தனுசு ராசிக்காரர்கள். 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில் ராகு, 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் கேது. இதன் காரணமாக நிறைய பயணங்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அமைய போகுதுங்க. ஏன்னா 3ஆம் இடத்தில் ராகு இருப்பது வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள்லாம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். பாக்யஸ்தானத்தில் கேது வருவதனால தந்தை அல்லது தந்தை வழி உறவினர்களால ஆதாயம் கிடைக்கும். தாய் தந்தை வழி அல்லது தாத்தா பாட்டி வழியில இருக்கக்கூடிய சொத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக வரும். பூர்வீக இடங்களில் வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் அமையும். நண்பர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்களுடன் நிறைய பயணங்கள் உங்களுக்கு அமையும். இதுவரைக்கும் வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நீங்க அடையணும்னு நினைச்சீங்களோ அவை அனைத்தையும் அடைவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். கடந்த காலங்கள்ல நடக்காது முடியாதுன்னு நீங்க விட்டு போன விஷயங்கள் அனைத்தும் இப்போது எடுத்து கச்சிதமாக நீங்க நடத்தி முடிப்பீங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு ஒரு 20 ரூபாய்க்கு வெண்ணெய் வாங்கி கொடுப்பதனால உங்க வாழ்க்கையில சற்றும் நீங்க எதிர்பார்க்காத முன்னேற்றங்கள் ஏற்படும். மொத்தத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நினைத்ததை நடத்தி காட்டக்கூடிய பெயர்ச்சியாக இந்த ராகு கேது பெயர்ச்சி அமையும். அடுத்ததாக ஒரு சின்ன தகவல். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த மே மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. கடந்த சில பதிவுகளாக நம்ம நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் நீங்க புக் பண்ணியிருக்கிறதுனால மே மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. இதற்கு மேல புக் பண்ண போறவங்க மே 20 முதல் மே 31 வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நாட்களுக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம். ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான முதல் கட்ட தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவல்களை மட்டும் கொடுத்தாலே போதும். ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம் சார்ஜஸ் இருக்குங்க. முதலாவதாக ஜனனகால ஜாதக பலன்களை நம்ம சொல்லிடுவோம். அடுத்ததாக கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத சொல்லுவோம். பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக நாம் செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை சொல்லிடுவோம். இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. சோ இதுல இருந்தே மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆயிடும். ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரிவது வாட்ஸ்அப் நம்பர். சோ நீங்க மெசேஜ் அனுப்பினால் மட்டுமே போதும். இந்த நம்பருக்கு நீங்க போன் கால் பண்ண வேண்டாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.